பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே துதிக்கும் கனதிக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மணவாளரே ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனதிக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாழ்ந்து கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தியே மகிழ்ந்திடுவே உந்த நாமம் அறிந்த என்னை உம்மில் வாழ்ந்து கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தியே மகிழ்ந்திடுவே துதிக்க பாத்திர நீரல்லவோ கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ துதிக்கு பாத்திர நீரல்லவோ மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா எந்த கால்கள் தருகிடும்போது சிறிது தாகம் இருமை உமது இறகுகளே அடைக்கலமையா எந்த கால்கள் தருகிடும்போது சிறிது தாகம் இருமை உமது செட்டைகள் எனக்கே அடைக்கலமையா மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே
நீ காணும் இந்த பூமி காணாமல் போகும் முன் நீ காணும் இந்த வானம் விலகி போகும் முன் நீ காணும் இந்த பூமி காணாமல் போகும் முன் நீ காணும் இந்த வானம் விலகி போகும் முன் அதிரடியாக கடலாயந்து விலகும் முன் அதிரடியாக கடலாயந்து விலகும் முன் மாயமான உலகம் முடிந்து போகும் முன் மாயமான உலகம் முடிந்து போகும் முன் ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு சூரியனும் சந்திரனும் இருந்து போகும் முன் வாசனமும் வல்லமையும் மறைந்து போகும் முன் சூரியனும் சந்திரனும் இருந்து போகும் முன் வாசனமும் வல்லமையும் மறைந்து போகும் முன் நியாயத்தீர்ப்பு நாள் உன்னன்னை வரும் முன் நியாயத்தீர்ப்பு நாள் உன்னன்னை வரும் முன் புதிய எருசலேம் நீ கடந்து போக புதிய எருசலேம் நீ கடந்து போக ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு எக்காலம் எக்காலம் தொழிக்கின்ற காலம் இது இயேசு மிகத்தில் வருகின்ற நேரம் இது தேவகோபட்டாலசம் பூமியில் கொட்டப்படும் முன் ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு ரட்சிக்கப்படு நீ ஆயத்தப்படு என்னதான் போட்டுக்கிட்டு இல்லை எப்ப பார்த்தாலும் சுத்து கொலையும் வெட்டும் ஒன்னும் படிக்கிறதுக்கு முடியல. அதனால இனிமேட்டு பேப்பர் நல்ல நீட்டு இல்லை வேண்டாம் அந்த பேப்பரே படிக்க விடாது. இந்த கடந்து யாரு ஃப்ரெண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க வாப்பா எப்படி இருக்காங்க எப்பெல்லாம் நடக்கு பார்த்து இருக்காங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நீ எங்க போயிட்டப்பா? ஆமா டெலிவரி போயிட்டு இருந்தேன். அதனால வீட்டுல இல்ல போயிட்டு இருந்தாங்க. நல்லா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்மா. 2 பேரும் கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பாக்கலாமா? பாருங்க பார்க்காம எப்படி அது கூப்பிடுறேன் பாருங்க. 2 பேரையும் கூப்பிடுறேன். தம்பி பாப்பா பாப்பா என் ஃப்ரெண்டுமா, பழைய ஃப்ரெண்டு அவங்க. ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அவங்க. நல்லா இருக்கா? நான் உங்க வீட்டில் டீ கொண்டு வாங்க. டீ கொண்டு வரியாமா? கொண்டு வாங்க. இன்னொரு மண்போல கூப்பிட்டுமா? எங்க முதல் மருமகளா? இதான் மூத்த மருமக. டீ குடிங்க. தேங்க்ஸ்மா. சரி சரிப்பா. நல்லா போடுவாங்க. அப்படிங்களா? நல்லா பாப்பாங்க. சரி. இப்போ சின்ன மருமகளை கூப்பிடுற பாருங்க. சின்ன மருமகளா ஒரு விலங்கியாது என்ன பண்றது? இருந்தானே போகணும். பின்னாடி காலத்துல நமக்கு வேணும்ல. அதனால விலங்கியாது. ஆனா எப்போ செட்டி தான் போன் தான். போனும் கைமா தான் இருக்கும். கூப்பிடுற பாருங்களேன். சரி சரி என்ன கட்ட சின்ன மருமக என் ஃப்ரெண்டு தகவல் எப்பவுமே மூணு கையில் தான் இருக்கும். நல்லா இருக்காங்க பிள்ளைங்கள.
பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஜோம் பண்ணுவான். இன்னும் நல்ல மருமகளை தருவாங்க. வேலை நல்ல பொண்ணு இப்படிப்பட்ட மருமகளை வந்து நம்ம வீட்டுல வந்து நல்லா பார்த்துட்டோம்னா அது நல்லதா இருக்கும். சரிங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நான் வாரேன், ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு வரேன். சரி வாங்க வாங்க. நம்ம நீட்டா இருக்கும். அக்கா நீங்க ஏன் பெருக்குறீங்க? வீட்டுக்காரி வருவாள்ல, வாங்க. இல்ல இல்ல சரண்டு வருவாங்க, வாங்க நீங்க. அந்த பொம்பளை அப்படியே பேசுறீங்க. தம்பியோட ஃப்ரெண்டா? அப்படியா? என்ன விஷயமா? சரி 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 கூப்பிடுறேன். ரமணி ரமணிப்பா, உன் ஃப்ரெண்டு யாரும் வந்துருக்காங்களா? பாரு யாரு? அங்க பாருங்க, அங்க பாருங்க. மீட்டிங் நடக்குது. ஆமா, அப்படியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிருக்கேன். நானே வரேன். போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. மேலோட ஃப்ரெண்டு வந்திருக்கேன். மேரி ஃப்ரெண்டா? அப்படியா? மேரி ஃப்ரெண்டா? சரி சரி கூப்பிடுறேன். இப்படி வா, இங்க வா. மேரி மேரி என்னங்க சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டா? அதான உனக்கு வேலைய தெரியாதா? எடுத்துட்டு எடுக்கலாம் வாங்க. செல்பியோ செல்பியோ அங்கே அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப தொல்லை. போன அதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்க. கூப்பிடணுமா? ஊருக்கு வேற போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பசங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா போகணும். எப்படிதான் போகணும்னு தெரியல. சரி இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகணும். மாரி ரமணி வாங்க, 2 பேரும் இங்க. 2 பேரும் வாங்க. இங்க நான் ஊருக்கு போகணும். வாங்க. எங்க மேரி எங்க? சொல்லுங்க. கிட்ட வந்து நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். சந்தோஷம். இருப்பா தெரியல வராது. 1 மாசம் 2 மாசம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நான் என்ன பண்றேன், 2 கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன். திருப்பி 2 கிஃப்ட் கொடுத்துட்டு போவேன். அதை பிரிச்சு பார்த்து என்ன இருக்குன்னுட்டு நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும், யாரு ஜெயிக்கிறீங்களோ வந்த உடனே பாருங்க கொத்து சாய் வச்சிருக்கேன். சாமியை கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் தருவேன். சரிங்க சார். இந்த ஆள் பொருள் தரேன். அது என்ன இருக்குன்னு பார்த்து அது பண்ணி வைக்க. மேரி போய் பையன் பேக் எடுத்துட்டு வாப்பா. எடுத்துட்டு எடுத்து வச்சு பேக் எடுத்துக்குவான். அப்ப பேக் என்ன 1 மாசம் தானே கேட்டேன். 3 மாசம் 4 மாசம் கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா இருந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோம். போயிட்டு வாங்க. நீங்க என்னன்னா பதில் சொல்றது பாருங்க. 1 மாசம் ஊருக்கு போயிட்டு வரனா 10 நாள் கழிச்சு வந்துருங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஆனா என் பெரிய மருமக சொல்லாது. அப்படி எனக்கு தெரியும். சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. நான் சொன்னது வந்து மறக்கக்கூடாது. என்னன்னு பார்த்து வைங்க. வந்துட்டு சாமி வேணுங்கிறவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் தருவேன். சரிங்களா? நான் போயிட்டு வரேன். ஊருக்கு போயிட்டு
நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க தங்கப்பன், நீங்க உடனே அடுத்த பிளேட்டை பிடிச்சு உடனே வாங்க. உங்க அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, 4 மாசம் கழிச்சு தான் வருவாங்களாம். எங்களுக்கு வந்து ஒரு போட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த கொத்து சாவையை அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஐடியா சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த பிளேனுங்க போயிடுங்க, உடனே வாங்க. நான் தான் ஜெயிக்கணும், அந்த கொத்து சாவி நான் தான் வாங்கணும். ஏன்னா கணக்கு புரியுதுங்களா? சீக்கிரம் வாங்க. ஒரு மாசம் எப்படிதான் இப்படி ஊர்ல இருந்து வந்துட்டோம் போங்க. அப்பாடி ஒரே கூட்டம். பார்த்தீங்களா, வீடு வாசலாம் திறந்து கிடக்கு. 2 பேரும் காணும். என்ன இதுல நம்பி நான் எல்லாத்தையும் போட்டு போன கதவு கூட திறந்து கிடக்கு. ஐயோ என்ன பண்ணுவோன்னு தெரியல. கூப்பிட்டு பார்க்கற என்ன பண்றாங்க. அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே கூட்டம். வெய்யது தாங்க முடியல வேற. என்ன பண்றது? நம்ம வேலையெல்லாம் செய்யலாம். அவனும் கூப்பிடுவோம். ரமணி பெரிய வாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம்ப்பா. எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? உங்களை 3 மாசம் கழிச்சு தானே வர சொன்னோம். இப்போ எதுக்கு வந்தீங்க? விட்டுட்டு இருக்க முடியலப்பா. அங்க போய் சிலாவளித்தனம்லாம் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் வெட்டி விட்டாங்க. அப்படியா? சரி, உங்களை விட்டுட்டு இருக்க முடியல, வந்துட்டேன். கொடுத்துட்டு போனேங்க, போட்டி வச்சுட்டு போனேன். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பண்ண ரவுடி? நீங்க கொடுத்த விதையெல்லாம் நான் பின்னாடி தோட்டத்துல நட்டு வச்சேன். காய் காய்ச்சி அறுவடைக்கு ரெடியா இருக்கு. நம்ம அறுவடை பண்ண வேண்டியதான். தக்காளி வெங்காயம் எல்லாம் நட்டு வச்சேன். சரி நல்லா இந்த மாதிரி நான் 2 போய் பாடுபட்டு போய் கட்டிட்டு வந்து தக்காளி வெங்காயம். சரி, நீ என்னம்மா பண்ண? ஆமா ஒரு காலத்து வாங்க நான் கூட்டி வச்சேன். என்ன பண்றது? யாருக்கு சாரியை கொடுக்குறது? கொடுக்க முடியுமா சாரி? யாரும் சொல்லுங்க. யாராச்சும் கொடுக்க முடியாதுல்ல, எல்லாரும் கொடுக்க கூடாதுனாக்கா ஒரு சாரி கிடையாது. சரிங்க, நான் எப்படி வாங்கலாம்? சாரி வருது. நாம போய் மிரட்டி அடிச்சு கொடுத்து கேட்டான்னா கொடுத்தாங்க. வச்சுக்கி சரியா? இதான் கட்டானா சாரி. சரியா? இதான் கட்டானா சாரி. பாருங்க. சரி, மொத்தமா நல்லா எடுத்துட்டு போங்க. புத்தியுள்ள ஸ்திரீகள் வீட்டை கட்டினார், ஒட்டியில்லாதவர்கள் கைதனாதலை போடுகிறார். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? யோகவேத் என்பது சரியான பதில். யோகவேத் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? இன்னொரு கேள்வி. சாபத்தீடானதிலே சிலரை எடுத்து ஒளித்து வைத்தவன் யார்? சாபத்தீடானதிலே சிலரை எடுத்து ஒளித்து வைத்தவன் யார்? தெரியல. ஆமான் வந்து சரியான பதில். சக்தி கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? ஆமான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஈசாயின் தகப்பன் பெயர் என்ன? தாவீதின் அப்பா பேர் கேட்டா எல்லாரும் சொல்லிடுவீங்க ஈசாயின்னு. ஈசாயின் தகப்பன் பெயர் தெரிந்ததுதான். ஓபேத் என்பது சரியானது. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம்.
நாபாலி என்பது சரியான பதில். மைத்திரி எக்காவது கரநாட்டை உற்சாகம். நாபாலி மனைவி பேர் அபிகாயில். சாமுவேலின் பிள்ளைகள் பெயர் என்ன? சாமுவேலுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 2. சாமுவேலின் பிள்ளைகள் பெயர் என்ன? இல்ல, சாமுவேல். தெரியுமா யாருக்காவது? ஒருத்தர் பேர் சொன்னா இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருவீங்களா? சாமுவேலின் பிள்ளைகள். மூத்த குமாரனுக்கு யோவேல் என்று பெயர், இளைய மகனுக்கு தெரியலையா? இல்ல, என்ன சொன்னீங்க? மூத்த மகனுக்கு யோவேல் என்றும் இளைய மகனுக்கு அபியா என்றும் பெயர். அவர்கள் இருவரும் பெயர் சபாவில் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. Gloria,